சக்கம்மா வந்து இதை கையில் வச்சு குறி சொன்னாங்களாம். அந்த பரம்பரையில் வந்தவங்க நாங்கள். செக்கம்மானா அந்த பில்லி சூனியம் இதெல்லாம் கூட எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. எடுப்பேன் தங்கம். அதெல்லாம் இந்த சுடுகாட்டில் அங்கங்கே திரிவானுங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு வெறி மாதிரி, இதை செய்யணும் அதை செய்யணும் சாதிக்கணும் வெறி. குட்டி செய்தான் ஏவல் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பேசுனதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. காதில் சத்தம் கேட்குது வைப்பாங்க, என்கிட்ட யாரோ பேசுகிறாங்க வைப்பாங்க. இதெல்லாம் செய்வனு வசியம் பண்ணி அந்த பிள்ளையை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வசியம் பண்ணி தலையில தடை விட்டுருவாங்க. அவனை மறந்துடும். எப்படி அதெல்லாம் சாத்தியம்? இந்த மூங்கில் மரம் வந்து முனீஸ்வரனோட மரம் வாகனம். ஆனா இந்த மூங்கில் மரத்துக்கு நம்மளை மாதிரி மூச்சு விடுற தன்மை இருக்கு. இந்த முத்துல வந்து உயிர் உண்டு. கஷ்டமா வர்றவங்களுக்கு நல்ல முத்து விழுகாது. 8 விழுந்துடும், 6 விழுந்துடும், 4 விழுந்துடும், சஞ்சலப்படுவாங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. உங்க பேர் என்னமா? என் பேர் லட்சுமி அம்மா. ஆக்சுவலி இந்த குறி சொல்றது அப்படிங்கிறது வந்து எத்தனை வருஷமா இருக்குன்னு? இது பாரம்பரியமான ஜோசியம் இல்லை, எத்தனையோ வருஷமா செய்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இதுக்கு வந்து இந்த முத்துவும் குச்சி இருக்குல்ல, இதுதான் தேவையா? இது சக்கம்மாளோட பரம்பு, வாக்கு பெற்ற பரம்பு. சக்கம்மா வந்து இதை கையில் வச்சு குறி சொன்னாங்களாம். அந்த பரம்பரையில் வந்தவங்க நாங்கள். செக்கம்மானா? சக்கம்மானா அவங்க ஒரு பெருந்தெய்வம், பெரிய சாமி. பெரிய பெரிய ராஜாவுக்குள்ள அவங்க போய் கனவுல சொன்னவங்க. இதை வச்சு அந்த அம்மா போய் இந்த ஆட்சி இப்படி பண்ணு, இதை செய்யி, நாட்டை அப்படி ஆளு, நீதி இப்படி சொல்லு அப்படின்னு அந்த அம்மா வாக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு அந்த ராஜா வந்து பின்பற்றி அதை செயல்படுத்துவாங்க. அதனால அவங்க கையில் இருந்ததுனால, அவங்க கொடுத்த வாக்குனால எங்களுக்கு இந்த பெரம்பு. இது எந்த மரத்தினால உருவாகுறதுக்கா? உத்வேச மரம் தான். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சாமிகிட்ட வச்சு 48 நாள் பூசை பண்ணி அதை எங்கள் மூதாட்டிகள் எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி கொடுத்தது. அதை வச்சு இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இந்த முத்துங்கிறது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு முத்து இது வந்து கடலில் நாங்கள் எடுத்தது, கடல் முத்து. காசு கொடுத்தா வாங்குகிறோம். திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்தேன். இந்த முத்தில் வந்து உயிர் உண்டு. இதில் ஒரு பூச்சி இருக்கும். அதனால் இதில் வந்து நம்ம சோசியம் சொன்னோம்னா பலன் வந்து தெரியும். ஒத்தை விழுந்ததுன்னா நல்லா இருப்பாங்க, 2 விழுந்ததுன்னா நல்லா இருக்க முடியாது. தாமசம் தடை சிக்கல் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் முட்டி வந்து சக்தி வாய்ந்தது. இதையுமே நாங்கள் பூஜையில் பயன்படுத்தி தான் கொண்டுட்டு வரோம். இதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். உண்மை இதில் இருக்குது. மொத்தம் எத்தனை முத்து பயன்படுத்துவீங்க? 12. ஓகே. 12 ராசி, 12 முத்து. 12 முத்து வச்சு சொன்னா தான் இது பலன் கொடுக்கும். 5 விழுந்தா ரொம்ப கஷ்டம். 6 விழுந்தா அமைதி இருக்காது, தடுமாற்றமாக இருக்கும். 4 விழுந்தா நாசம். 7, 9, 10 இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லா இருப்பான். அதுதான் இந்த சோவி. ஈஸ்வரா, ஏனே ஹரிகரா, தாயே பராசக்தி. இப்போ 6 விழுந்திருக்கு. அதில் அவ்வளவு அமைதி இருக்காது, போராட்டமான முத்து. இதுவே 5 அப்படிலாம் விழுந்தா ரொம்ப நல்லது. தாயே பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் காளி, ஜெய்காளி, மகாளி, வீரமா, தாயே பராசக்தி, ஈஸ்வரா. மறுபடியும் 6 தான். இது ஆலோசனை குழப்பம் பார்க்குறவங்களுக்கு சரியான முத்து கிடையாது. அதுவே 5 விழுந்துருச்சுன்னா அந்த பார்க்குறவங்களுக்கு அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும், அமிர்ஷமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும், பணங்காசு வரும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. 6 விழுந்தா கொஞ்ச நாளைக்கு தடுமாற்றமும் கஷ்டமும் கொடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருப்பாங்க. அதுக்கு வழி சொல்லுவோம் நாங்கள். இந்த கோயிலுக்கு போ, இந்த சாமியை கும்பிடு, சரியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்பி வந்து எங்ககிட்ட இது பார்ப்பாங்க. பாரம்பரியமான ஜோசியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு பண்ணி காட்டுங்களா? இப்போது இந்த சோழி உருட்டுறதுனால சோழி வந்து இப்போ முத்துங்கிறது எப்படி பார்ப்பீங்க? நம்பர்ஸ் எப்படி பார்ப்பீங்க? ஹரிகரா ஐசா இருக்குல்ல, ஆமாம். இது வந்து கவுந்திருந்தா கணக்கு, இது சேர்க்கக்கூடாது. இது கணக்கு 1 2 3 4 5 6 7 8 இது கணக்கு. இது இருந்தால் கவுந்துருச்சு, அது கணக்கு இல்லை.
8மே அவ்வளவு அதிர்ஷ்டமான முத்துருங்க. 9 நவகிரகம், 9 உருகலாம், 10 பாக்கியம். 1ஆம் நம்பர் விழுந்தா அது நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் 3 விழுந்தாலும் நல்லா இருக்கும். மித்தபடி இந்த 8, 4, 2 அதெல்லாம் விழுந்தா சஞ்சலமான முத்து. நாங்கள் தெய்வத்தை வச்சு பாரம்பரியமாக அந்த காலத்து இந்த காலத்துலேருந்து ஜோசி. இப்போ இந்த ஊர்லலாம் வந்து குறி சொல்கிறதுக்குன்னு வருவாங்கள்ல, வீட்டுக்கு வீடு. எப்படி தங்கம்? வீட்டுக்கு வீடு வந்துட்டு உடுக்க அடிச்சுட்டு அந்த குறி சொல்லுவாங்கல்ல, சாமியாடி. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் சாமியை கும்பிடுவோம். சாமியை கும்பிட்டு தான் ஜோசியத்தை சொல்லுவோம். ஆனால் சாமி ஆடியெல்லாம் சொல்ல மாட்டோம், அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் எப்படி இது பழகுனீங்க? பழகலை, எங்களுக்கு பரம்பரையாக வந்தது. பரம்பரையாக எங்கள் அம்மா பாட்டி பார்த்தாங்க, எங்கள் அம்மா பார்த்தாங்க, எங்கள் அப்பா பார்த்தாங்க. பரம்பரையாக எனக்கு அப்படியே தன்னால் வந்தது. எங்கள் அக்கா பார்க்குறாங்க, எங்கள் அண்ணா பார்த்தாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இதுதான் எங்களுக்கு தொழில். உங்களுக்கு சொந்த ஊர்னா எதுக்கா? சொந்த ஊர் வந்து எங்களுக்கு எட்டயபுரம். பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் தான் எங்களுக்கு சொந்த ஊர். மூங்கி மரம் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஆமாம். எல்லாரும் போதி மரம் இந்த மாதிரி ஒரு ஆலமரம் அரச மரம் இப்படி தானே இது பண்ணுவாங்க. நீ என்ன மூங்கி மரமாக பார்த்து உட்காந்துருக்கீங்க? இந்த மூங்கில் மரம் வந்து முனீஸ்வரனோட மரம், வாகனம். முனீஸ்வரனுக்கு இது வாகனம். இது மூங்கிலா? மூங்கில். ஆனா இந்த மூங்கில் மரத்துக்கு நம்மள மாதிரி மூச்சு விடுற தன்மை இருக்கு. புரியுதா தங்கம்? இந்த மரமே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு வச்சு. சக்தி வாய்ந்த மரம். இந்த மரத்துக்கு கீழே இருந்து இத்தனை வருஷமா எவ்வளவோ சொல்லியிருக்கேன். நல்லது நடந்திருக்கு, நல்லா இருக்காங்க நிறைய பேர். எனக்கும் பயனுள்ள மரம். இது தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட மரம் தங்கம். இப்போ ஒருத்தவங்க வராங்க உங்கள்கிட்ட, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், மன ரீதியாக ரொம்ப இதாக இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு சோழி வந்து என்ன சொல்லும்? கஷ்டமாக வர்றவங்களுக்கு நல்ல முத்து விழுகாது. 8 விழுந்துடும், 6 விழுந்துடும், 4 விழுந்துடும், சஞ்சலப்படுவாங்க. சரி, அப்போ அவங்களுக்கு வழிமுறை, இந்த சாமியை போய் பாருங்க, இந்த இடத்துக்கு போங்க சொல்லுவோம். சரி, நான் இப்போ ஒரு முந்தானேத்தி இதே மாதிரி ஒருத்தவங்க சோழி போடுறவங்கள பார்த்துருக்கேன். சரி, அவங்களுக்கு ஒரு இது விழுந்திருக்கு, அவங்க ஒரு மாதிரி நல்லதாவே சொல்றாங்க. இப்போ 2 நாள் கழிச்சு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் உருட்டுறாங்க. அப்போ அது வந்துட்டு வேற மாதிரி வாய்ப்பு இருக்கா? ஆமாம், வாய்ப்பு இருக்கு, மாறிடும். ஒருத்தர் கைட்டு ஒருத்தர்கிட்ட பார்த்தா இன்னொருத்தர் பார்க்கும்போது மாறும் ஜோசியம். அதுவும் போக தினமே ஜோசியம் இருக்குல்ல நமக்கு. இன்னைக்கு பலன் என்ன, பஞ்சாங்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல, பஞ்சாங்கத்தில் சாதகத்தில் இன்னைக்கு பலன் என்ன, நாளைக்கு பலன் என்ன, அப்படிலாம் இருக்குல்ல. அது போல் இதுவும் மாறும், முத்து போடும்போது மாறிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் கூட எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே? எடுப்பேன் தங்கம், ஆனால் வைக்க முடியாது, எடுப்பேன். இப்போ அது நிஜமா? அதெல்லாம் பில்லி சூனியம்லாம் எல்லாமே உண்மைதான். நாட்டில் எப்படி வைப்பாங்க பொதுவாக ஒரு பில்லி சூனியம்ங்கிறது? எப்படி வைப்பாங்க? அதுக்குன்னு வேற வேற இடங்க இருக்கு. கோடங்கிக்காரன் இருப்பான், அங்கங்க ஆட்கள் அதுக்கு படிச்சுட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களா, அது எப்படி வைப்பாங்க, எப்படி என்ன மாதிரி முறை? அதெல்லாம் இந்த சுடுகாட்டில் அங்கங்க திரிவானுங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு வெறி மாதிரி, இதை செய்யணும் அதை செய்யணும் சாதிக்கணும் வெறி, அப்படி அலைவாங்க. அதில் வந்து ஆளுகள் போய் மாட்டிக்கிடுவாங்க அவங்கக்கிட்ட கோபத்தில். இதை செய்ய அதை செய்யணும் மாட்டிக்கிடுவாங்க. அந்த மாட்டுறதுனால இவங்களுக்கு பணமும் போயிடும், இதில் மாட்டிப்பாங்க. அப்போ கஷ்டப்பட்டு வருவாங்க எங்ககிட்ட. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சாலே கெட்டது தானே நடக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க கெட்டதே பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் திருப்பிச்சுனா ரொம்ப தொந்தரவு இல்லை. இப்போ போய் ஒருத்தருக்கு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கே மறுபடி திரும்பிடும். ஒரு காலகட்டம் வரைக்கும் தானே செய்ய முடியும், அப்புறம் திரும்பிடும்ல. இப்போ அவங்களும் ஜக்கம்மா அவங்கள தான் கும்பிடுவாங்களா? இல்லை, அவங்க வேற வேற சாமியை கும்பிடுவாங்க. எங்கள் சாமியை கும்பிடுறவங்க வந்து கருதி செய்ய மாட்டாங்க, அந்த கெட்டதை எடுத்துருவாங்க, சிக்கலை எடுத்துருவாங்க. இப்போலாம் அம்மா அந்த சாமியை காளிமலை அந்த ஐயா ஈஸ்வரனை அந்த திருவண்ணாமலை ஐயாவை நினைச்சு ஏதாவது ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுத்தா விளைக்கிறோம், நல்லா ஆயிடுவாங்க. இப்போ ஒரு பில்லி சூனியம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி எடுப்பீங்க? அதை வந்து அதுக்கு தகுந்த பாரம்பரியமாக அதுக்கு தகுந்த மாதிரி ஜோசியம் பார்த்து தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்து அதை சுற்றி போட்டு அதுக்கு என்னென்ன செய்யணும் செய்து சரி பண்ணுவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்படி வர்றவங்களுக்கு விளக்கு போடுவோம், புது சட்டி வாங்கி பஞ்சு திரிச்சு
அதில் கொஞ்சம் மூலிகை வேண பொருள்கள்லாம் சேர்த்து விளக்கு போட்டு அதை அவங்களுக்கு பரிகாரமாக செய்து கயிறு வந்துருச்சு கட்டி பழங்கள்லாம் சுற்றி போட்டு சரி பண்ணி விபூதி வச்சு திருநூறு நெத்தியில் பட்டை அடித்து மந்திரம் சுட்டா நல்லா இருக்கும். எத்தனை பேர் அப்படி ஆயிருக்காங்க. எவ்வளோ பெரிய இதை பில்லி சூன்யமாக இருந்தாலும் இது ஒரு விளக்கு ஏற்றினா சரியாயிடுமா? அது முடியக்கூடிய டைமில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ நம்மக்கிட்ட வர்றாங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் அடிபட்டு அந்த கஷ்டம் விளையக்கூடிய டைமில் தான் சாமி கொண்டாந்து நம்மக்கிட்ட விடும். சாமி என்ன செய்யும், அந்த விளையக்கூடிய டைமில் கொண்டு வந்து தள்ளிடும் நம்மக்கிட்ட. அப்போ நமக்கு அது கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செய்து ஒதுக்கிடும். ரொம்ப கடுமையான இருக்கிறவங்க ரொம்ப பட்டு தான் வருவாங்க. அதே போல் ஆரம்பமாக இருக்குல்ல, அவங்க வந்தால் சரி பண்ணிடலாம். எந்த அளவுக்கு போகும் இந்த பில்லி சூனியங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை பாதிக்கும்? பேய் பிடிக்கிற மனநிலை பாதிச்சிடும். அதான் பேய் பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் அதானா? அதுதான். ஸோ கொஞ்சம் குட்டி செய்தான் ஏவல் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பேசுனதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க, காதில் சத்தம் கேட்குது கேட்பாங்க, என்கிட்ட யாரோ பேசுகிறாங்க கேட்பாங்க, தூங்க மாட்டாங்க, அதிர்ச்சியாகவே இருப்பாங்க. இதெல்லாம் செய்வனு மாந்திரிக முறைகள். இது வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பம். முத்திட்டாலுமே இப்படியா பேசிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. டாக்டர்கிட்ட போனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு மனநிலை பாதிச்சிருக்கு, மருந்தை கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கும் மேலே அப்பால்பட்ட சக்தி தான் இது. அப்படியே ஒரு மாதிரியாகவே திகிலடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதை நான் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து அனுபவம் அதிகம். இந்த மை வைக்கிறது இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, மை மாந்திரிகம் எல்லாம் ஒன்று தான். மை மாந்திரிகம் எல்லாம் ஒன்று தான். ஒரு சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பெண்கள்லாம் வந்து காதலிக்கிறாங்க, வீட்டை எதிர்த்து காதலிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மை வச்சிருவாங்க. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண பையனே மறந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நிஜமா? வசியம். அது வசியம். மை அந்த பிள்ளையை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வசியம் பண்ணி தலையில தடை விட்டுருவாங்க, அவனை மறந்துடும். எப்படி அதெல்லாம் சாத்தியம்? அதெல்லாம் இது ஐதீகமா வந்ததுயா. இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு இடங்க போய் படிச்சு ரொம்ப பேர் படிச்சுட்டு பண்றாங்க, ரொம்ப பண்றாங்க. எல்லாமே உண்மைதான் இருக்கு. இப்போ டாக்டருங்க இல்லையா, வசியம்லாம் நீங்க எடுப்பீங்களா? எல்லாமே எடுப்பேன். வசியம் எடுத்துருவேன், பேய் ஓட்டிடுவேன், மாந்திரிக மை இருந்தா எடுத்துருவேன், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு அதுக்கு உண்டான வழிகள்லாம் சொல்லுவேன், நிறைய பண்ணுவேன், நல்லது பண்ணுவேன். சரி, இப்போ வேண்டிக்கிட்டு இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு தடவை சொல்லி போட்டு காட்டுங்களா? பார்க்குறேன். பேரை சொல்லு தங்கம். என் பேரா சந்தோஷ். வயசு நச்சு 28. ஓம் சக்தி தாயே. ஐயனே அறிகிறா 6 ஓடிக்கிட்டே இருக்கதவங்க. நீ உனக்கு குதிரை மேல சவாரி, முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறேன். இப்பதான் முதல் படி வச்சிருக்க. 16 வயசுல இருந்து படாத துன்பம் இல்லை. ஆனா வீட்டுக்கு செல்ல மகன், செல்வ மகன், பாசம் உன் மேல. நீ பணக்காரன், முதலாளி, நல்லா இருப்ப. பேரு புகழ் அவார்டு கிடைக்கும் உனக்கு. வயசு என்ன ஆகுது? 28. 28. 31க்குள்ள லக்கு இருக்கு. கல்யாணம் கூட லேட்டா தான் முடியும், அர்ஜென்டா இல்லை, லேட்டா முடியும். ஆனா நல்லா இருப்ப. சொத்துக்கு அதிபதி நீ. எத்தனையோ துன்பங்கள் வந்து போயிடுச்சு. கை கெட்டது வாய் கெட்ட மாட்டுக்கு. நண்பர்கள் சப்போர்ட் இருக்கு, அதுலேயும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன், தடுமாறிட்டேன், நிறைய பொருள்கள்லாம் இழந்துட்டேன். ஆனால் இனிமே குறையில்லை. இந்த 2026 பிரமாதமாக இருக்கு. உன் குலசாமி இருக்கு, உன் குலதெய்வம் கூட இருக்கு, பயப்படாது, நல்லா இருப்பேன். 6 வந்தா கெட்டதுன்னு தானே சொன்னீங்க? ஆமா, நல்லதா சொல்லிட்டு எனக்கு. இல்லையே, உனக்கு ஜோசியம் உன் பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், முத்துல சொல்லலை. சந்தோஷன்ற பேருக்கு இப்படிலாம் இருக்கும்னு சொல்றேன். ஓ, முட்டு சரியில்லை தான், அதான் ஓடுறியே, குதிரை மேலே ஓடிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷ பேருக்கு ஜோசியம் இருக்குல்ல, சந்தோஷ் குமாருக்கு ஜோசியம் இருக்குல்ல, அது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெளிநாடு போக யோகம் இருக்கு, கடல் கடந்து போவ. உன் கஷ்டமெல்லாம் போன வருஷம் முடிஞ்சிருச்சு. ஈஸ்வரா, ஐயனே, அரிகரா, அப்பனே, கொஞ்சம் லேட்டு தான், சஞ்சலம் அவன் மனசுக்குள்ள. இங்க வா, நீ போடு. தாயே பராசக்தி, நல்ல வாக்கு சொல்லுப்பா, நல்ல உத்தரவு சொல்லு. ஓம் சக்தி,
ஆறாரா விழுகுது, நல்ல முத்து விழுகணும், நல்ல பதில் கிடைக்கணும். ஓடா, நீ ஓடிக்கிட்டே தான் தங்க இருக்கணும். ம் ஏன்னா ஸ்டெடியாக உட்கார கொஞ்சம் நாளாகும் போல இருக்கு. ம் 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 ஓடுனாலும் ஒசந்து வந்துடுவேன். ம் ம் கவலைப்படாது. ஆ இப்போ போடுறேன் பாரு நான். ம் தாயே பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் காளி, ஜெய்காளி, மாகாளி, வீரமகாளி, வீர மனோகரி, உத்தாரம்மா தாயே, ஞானமுட்டி ஈஸ்வரா, ஈசா. கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக கவலைப்படாத. ம் நல்லா இருப்பேன். இப்போ நாளா? ஆமாம், நாளுக்கு நடப்பு வெகு தூரம் நடக்கணும். பாதை கடந்து பயணங்கள் மாறியெல்லாம் வந்திருக்க. ஆ ஊர் விட்டு ஊர், ம் எல்லை விட்டு எல்லை, ம் திசையெல்லாம் மாறி வந்திருக்க. ம் ம் இந்த வந்த இடம் நல்லா இருக்கு, இதில் தெளிவாக இருப்ப, பயப்பட. சரிக்கா. அவார்டு வாங்க போற ம் உண்மை, கண்டிப்பாக வாங்கிடுவேன். சரிக்கா. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சரி தங்கம்.